அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீரமரணம். ஹஜ்ரத் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரில் கலந்து கொள்ள முடியாது போய்விட்ட ஒரு சஹாபி ஆவார். இதனால் கவலை கொண்டவர்கள் தன் நப்சை நோக்கி, இஸ்லாத்தின் மகத்துவமிக்க முதற் போரில் நீ கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டாயே என்று பழித்துக் கொண்டே இருந்தார்கள். மற்றொரு முறை போர் நிகழும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதில் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென உஹது போர் நிகழ்ந்தது. அதில் இவர்கள் மிக்க வீரத்தீரத்துடன் கலந்து கொண்டார்கள். உஹது போரில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டது. இறுதியில் ஒரு தவற்றின் காரணத்தால் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நிற்க செய்து, இவ்விடத்தில் எதிரிகள் ஊடுருவி தாக்கும் சூழ்நிலை இருப்பதால் நான் கூறும் வரை இவ்விடத்தை விட்டும் அகலக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டு காஃபிர்கள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்த நேரத்தில் இதனை பார்த்த அந்த காவல் வீரர்கள் போர் முடிந்துவிட்டது, புறமுதுகிட்டு ஓடுகின்ற காஃபிர்களை மேலும் விரட்டியடித்து அவர்கள் விட்டு சென்றுள்ள பொருட்களை திரட்டலாம் என்ற எண்ணத்தில் தாங்கள் நின்றிருந்த இடத்தை விட்டு போர்க்களம் வந்துவிட்டனர். அக்காவல் வீரர்களுக்கு தலைவராக இருந்த சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கூறும் வரை இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று கூறியிருப்பதால் நீங்கள் இங்கிருந்து செல்லாதீர்கள் என்று தடுத்தார்கள். எனினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை போர் நடக்கும் நேரத்திற்கு மட்டும்தான் என்று எண்ணி அவர்கள் அவ்விடத்தை விட்ட கன்று போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தனர். புறமுதுகிட்டு ஓடிய காஃபிர்கள் அவ்விடம் காலியாக இருப்பதைக் கண்டு அவ்வழியாக திடீரென வந்து மீண்டும் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தனர். சிந்தனையற்றிருந்த முஸ்லிம்கள் எதிர்பாராத இந்த திடீர் தாக்குதலினால் தோல்வியடைந்து இரு புறங்களிலும் காஃபிர்கள் சூழ நடுவில் அகப்பட்டுக் கொண்டு நிலை குலைந்து அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த மற்றொரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சஅத், எங்கு செல்கிறீர்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக உஹது மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணம் வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறியவாறு கையில் உருவிய வாளுடன் காஃபிர்கள் கூட்டத்தில் நுழைந்தவர்கள் திரும்பி வரவே இல்லை. இஸ்லாத்திற்காக ஷஹாதத் என்ற வீர மரணம் எய்த அப்புனிதரின் உடல் சல்லடை போன்று இருந்தது. வாளினாலும் அம்பினாலும் தாக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அதில் இருந்தன. அன்னாரின் சகோதரி அவர்களுடைய கைவிரல் நுனிகளின் மூலம் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். எந்த மனிதர் தூய எண்ணத்துடனும் உண்மையான தேட்டத்துடனும் அல்லாஹு தாலாவின் சேவையில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு உலகிலேயே சொர்க்கத்தின் சுவை தெரிய ஆரம்பித்து விடுகிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலக வாழ்விலேயே சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மௌலானா ஷாஹ் அப்துர் ரஹீம் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் இனிமை வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள் என்பதாக அந்நாரின் நம்பிக்கைக்குரிய பணியாளர் ஒருவர் கூற நான் கேட்டுள்ளேன். ரமலானின் சிறப்புகள் என்ற நூலில் இதனை எழுதியுள்ளேன்.